மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் ரிசல்ட் வந்திருக்கு. மகாராஷ்டிரால பெருவாரியான வாக்குகள் பாஜகவுக்கு ஆதரவு கூட்டணிக்கு தெரியும். தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்க போகுது நம்மளுக்கு. எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இல்லை ஏனென்றால் இந்த மகாராஷ்டிரால பொறுத்தவரையும் தேர்தலோட இது எல்லாத்தையும் நடக்கிறது, அதோட எந்த பூத்தில் யார் வைக்கணும், இதெல்லாம் முடிவு வந்து ஆர்எஸ்எஸ் பண்ணினது. ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணி நம்மளோட வேட்பாளர் வந்து வரத்துக்காக ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணியதுக்கு காரணம் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இது நரேந்திர மோடிக்கு ஒன்றும் இதில் கிடையாது. நரேந்திர மோடி நம்ம பாராளுமன்றத்தோட தேர்தல் உங்களுக்கு தெரியுமே, நம்ம தோத்து போயிட்டோம், மெஜாரிட்டி இல்லாமல் வந்துட்டோம். அப்புறம் இங்கேருந்து பிடிங்கி அங்கிருந்து பிடிங்கி ஆட்சி நடத்துகிறோம். நரேந்திர மோடிக்கு இப்போ வந்து நம்ம கட்சியிலேயே வந்து ஒரு வெறுப்பு இருக்கு. இப்போ அடானிக்கு அந்த சம்பவம் பற்றி பிறகு நான் நினைக்கிறேன் வந்து மோடிக்கு இனிமேல் பிரதமர் இருக்கிறது வந்து ரொம்ப நாள் இருக்க போறதில்லை. எப்போ வந்து ஆர்எஸ்எஸ்ஸே வந்து கேம்பெயின் பண்ணி காட்டியிருக்காளோ வந்து அவள் வந்து பிஜேபிக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி வந்து உருவாக்கி கொடுக்க முடியும்னு. அதனால மோடியோட இருக்கிற வந்து என்ன தகுதி இருக்கு. அதனால இந்த இது வந்து நல்லது. நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்மளோட கொள்கை இந்துத்துவோட கொள்கைக்காக நம்ம வந்து பிஜேபி உருவாக்கி இருக்கிறோம். அதனால அதை மீறி போய் உலகில் இங்கிருந்து அவனை போய் காக்க பிடிக்கிறது, இவனை போய் காக்க பிடிக்கிறது, இது நம்மளோட கொள்கை கிடையாது. அந்த கொள்கையை கொண்டு வரதுக்காக தான் இந்த ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ முழுக்க தேர்தலில் வந்திருக்கார்கள். பாஜக வந்து கூட்டணி கட்சிகள் இல்லாம தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்க முடியாது. கூட்டணியெல்லாம் ஒன்றும் சரி, அது வந்து சொல்றதுக்கு நம்ம சொல்லித்தாகணும். ஆனால் நான் வந்து சொல்றேன், பாஜகவுக்கு வந்து தொண்டர் இருக்கிற பொறுத்தவரையும் அமைப்பு இருக்கிற பொறுத்தவரையும் நம்ம வந்து எப்பயும் வந்து தனியாக ஜெயிக்கலாம். ஆனால் வந்து எதுக்காக அது மாதிரி முயற்சி பண்ணோம். சில பேரையும் சேர்த்து அவளையும் வந்து மெதுவாக நம்ம கட்சிக்குள்ளேயே சேர்த்து இணைத்து கொண்டு வரலாம். ஆகவே ஆனால் எல்லாருக்கும் தெரியும் வந்து இந்த பலம் வந்து ஆர்எஸ்எஸ் வருது. எதிர்கட்சிகளுடைய இந்த தோல்விக்கு என்ன காரணமா இருக்கு? அது என்ன இருக்கு அவள்கிட்ட நான் கேட்கிறேன். ராகுல் காந்தி நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், வந்து அவர் வந்து இங்கிலாண்டோட வெள்ளக்காரனோட என்ன அது பிரிட்டன் சொல்றாலே, இல்லாட்டி இங்கிலாந்து சொல்லலாம், அந்த நாட்டோட பாஸ்போர்ட் வச்சுட்டு இருக்கார். இந்தியன் பாஸ்போர்ட்டும் இருக்கும், அந்த பாஸ்போர்ட் இருக்கும். அது நம்ம சட்டத்தை மீறி பண்ணியிருக்கார்கள். எதுக்காக அவர் மேல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த ராகுல் காந்தியை கொண்டு வந்த பிறகு எத்தனை வேணா நீங்க வந்து விளம்பரம் பண்ணி வந்து பிரச்சாரம் பண்ணாலும் மக்கள் மனசுல தெரியும் இது வந்து நம்மளுக்கு நல்லதில்லை. அதனால இந்த நம்ம நாட்டில் வந்து ஒரு கலாச்சாரத்துக்காக இப்போ ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்திருக்கு. நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை இன்னும் கொஞ்சம் தூக்கி வைக்கணும். அதுக்காக பிஜேபி தான் பெஸ்ட். அது அங்க ஜார்க்கண்ட்ல வந்து ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சின்ன இடம். நம்ம வந்து நம்மளோட ஆட்சி, நம்மளோட அரசாங்கமே போறோம். அரசாங்கத்தோட பிரச்சாரத்திலேயே நம்ம ஜெயிச்சிடுவோம். அதனால எனக்கு அதுல வந்து ஒன்றும் பெருசாக சின்ன இடத்துல வந்து நம்மளுக்கு கவலைப்படக்கூடாது. நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு நாள் எப்போ வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வருது. அதுக்காக நான் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் ஆர்எஸ்எஸ்ட. நான் எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன் நம்மளுக்கு நாளுக்கு நல்லது இந்த தனிப்பட்ட இந்தியா உருவாக்குறது. ஆர்எஸ்எஸ் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட நம்ம கலாச்சாரத்தை கேவலப்படுத்துறது, நம்மளோட கோயில் எல்லாம் உடைக்கிறது, இதெல்லாம் நிற்கணும். ஏனென்றால் நம்மளோட நாட்டு ஒரு பிரிக்க முடியாது யாரும்.
அதாவது பிரிக்க பார்த்தாங்கன்னா அவளை காலி பண்ணோம். அதனால பிஜேபி இதுக்கப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு நான் என்னோட அபிப்பிராயம் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும்.